காது பகுதி எடுத்துக்கலாமே. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, காதுல இருந்து சீழ் மாரி வரும் சார். அது எதனால வருது நார்மலா சார்? இப்போ இந்த காதுலேருந்து சீல் வடிதல் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா, அது வந்து 2 காரணங்கள்னால வரலாம். வெளிக்காது பிரச்சனை, நடுக்காது பிரச்சனை. ஸோ காதை வந்து 3 பாகமாக பிரிப்போம். வெளிக்காது, நடுக்காது, உள்காது. இந்த சீல் வந்து வெளிக்காது இல்லை நடுக்காது பிரச்சனைகள்னால வரலாம். வெளிக்காது பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காதை நோண்டுறதுனால காதில் வரக்கூடிய புண்ணு, இல்லை காதில் இன்ஃபெக்ஷன், வெளிக்காதில் வர இன்ஃபெக்ஷன், இதனால காதில் சீவு வரலாம். இதே நடுக்காதுன்னு பார்த்தோம்னா, காதுக்கும் மூக்குக்கும் நடுவில் ஒரு டியூப் இருக்குது. அது வந்து ஈஸ்டேஷன் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். அது அடைப்படுறது மூலமாக நடுக்காதில் இன்ஃபெக்ஷன் வந்து அந்த சீல் வந்து உங்கள் செவித்திரை, அதாவது உங்கள் இயர் ட்ரம்மில் ஓட்டை போட்டு வெளில வரலாம். இதனால தான் காதில் சீவு வருது. வெளிக்காது அண்ட் நடுக்காதுல சீவு வரதுக்கான ரீசன்ஸ் இதுதான். யூஷுவலாக இது வந்து ஒரு ப்ராப்ளம். ஒரு டாக்டரை அணுகி அதுக்கு தேவையான மெடிசன்ஸ் என்ன, அதுக்கு ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை ரூட் காஸ் வந்து மூக்கில் வர சளியாக இருந்துச்சு, இல்லை இந்த டியூப் அடைப்பாக இருந்துச்சுன்னா மூக்கில் ட்ராப்ஸோ ஸ்ப்ரேவோ போட வேண்டிய அவசியம் ஏற்படலாம். இல்லை காது ரீசனாக இருந்தால் காதில் ட்ராப்ஸ் போடணும். இதில் காமனாக நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, காதில் ஏதாவது வருது இல்லை காது வலி வருதுன்னா உடனே மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு ட்ராப்ஸ் வாங்கி போட்டுருவாங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும், அந்த ட்ராப்ஸ் போடுறதுனாலேயே இருக்கிற பிரச்சனை இன்னும் வேர்ஸ் ஆகும். காதுல பிரச்சனை இருந்தாலும் தலை சுத்தல் ஏற்படுமா? ஸோ தலை சுத்தல் அப்படிங்கிறது ஒரு டிஸார்டர் இன் பேலன்ஸ். இந்த பேலன்ஸ்க்கான ஆர்கன் வந்து 3. ஒன்று வந்து உங்கள் கண், 2வது உங்கள் உள்காதில் இருக்கிற வெஸ்டிபியூல் அப்படிங்கிற அந்த ஒரு அப்பாரட்டிஸ், 3வது உங்கள் பிரெயின். இது 3 சேர்ந்து ஒன்றா வேலை செய்யும் போது தான் உங்கள் உடம்பு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுது. இப்போது இந்த உள்காதும் பிரெயினும் எப்போவுமே சிங்க்ல இருக்கணும், ஒன்றா வேலை செய்யணும். அந்த ஒன்றா வேலை செய்கிறது தவறுச்சுன்னா இந்த மாதிரி பேலன்ஸ் டிஸார்டர்ஸ் ஏற்படலாம். அண்ட் தலை சுற்றல்ங்கிறது ஒன் ஆஃப் த பேலன்ஸ் டிஸார்டர்ஸ். ஸோ இந்த வெஸ்டிபியூலில் நிறைய பிரச்சனைகள் வரலாம், இன்ஃபெக்ஷன் வரலாம். இந்த வெஸ்டிபியூல்லேருந்து போகிற அந்த நரம்பில் இன்ஃப்ளமேஷன் இல்லை இன்ஃபெக்ஷன் மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரலாம். இல்லை ரொம்ப காமனாக வரக்கூடிய ப்ராப்ளம் வந்து இந்த வெஸ்டிபியூலுக்குள்ளே சின்ன சின்ன கற்கள் இருக்கும். அதை வந்து ஆட்டோலித் அப்படின்னு சொல்லுவோம்.